வருகிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். காயத்ரி, தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 8, 9, 10 ஆகிய 3 நாட்களுக்கும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை ஆகிய 9 மாவட்டங்களில் 9ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. 10ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது.